வணக்கம், வெல்கம் டு சாமி ஸ்போக்கன் இங்கிலீஷ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற லெசன் வந்து ஆப்போசிட் வேர்ட்ஸ். ஸோ பேசிக்காக நம்ம நிறைய ஆப்போசிட்ஸ் வேர்ட்ஸ் வந்து தெரிஞ்சு வச்சுருப்போம். லைக் பிக்னா ஸ்மால், க்ளீன்னா டர்ட்டி, அதே மாதிரி நிறைய இந்த மாதிரி பேசிக்கான ஆப்போசிட் வேர்ட்ஸ்லாம் தெரிஞ்சு வச்சுருப்போம். இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டான ஆப்போசிட் வேர்ட்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். நம்பர் 1 raise. அதுக்கு ஆப்போசிட் என்ன? லோவர். சரி, ஃபர்ஸ்ட் ரெய்ஸ்னா என்ன? உயர்த்துதல். RAISE, ரெய்ஸ்னா உயர்த்துதல்னு அர்த்தம். லெட்ஸ் இன் எக்ஸாம்பிள். நீங்க யாராவது இந்த அறையை விட்டு வெளியில போகணும்னா உங்களோட கையை உயர்த்துங்க. இஃப் யூ வாண்ட் டு லீவ் திஸ் ரூம், raise your hand. இஃப் யூ வாண்ட் டு லீவ் திஸ் ரூம், raise your hand. அடுத்தது என்ன இருக்கு? அந்த ரெய்ஸுக்கு ஆப்போசிட் என்ன? லோவர். லோவர்னா இறக்குதல் அல்லது தாழ்த்துதல். லெட்ஸ் இன் எக்ஸாம்பிள். அவங்க அந்த சவப்பெட்டியை அந்த கல்லறை குழிக்குள்ள இறக்கினாங்க. they lowered the coffin into the grave. they lowered the coffin into the grave. நல்லா கவனிங்க. coffin அப்படின்னா சவப்பெட்டி, அதே மாதிரி கிரேவ்னா கல்லறை குழின்னு அர்த்தம். நம்பர் 2 அட்டாக், டிஃபெண்ட். அட்டாக் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வேர்டு தான், தாக்குதல். டிஃபெண்ட்னா யாருக்காவது ஆதரவா பேசுறது அல்லது ஆதரவா செயல்படுறத டிஃபெண்ட்னு சொல்றோம். சரி, அட்டாக்குக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அந்த படை வந்து அதிகாலையில அந்த கோட்டையை வந்து தாக்கினார்கள். the troops attacked the fortress at dawn. the troops attacked the fortress at dawn. ஸோ நல்லா கவனிங்க. fortressனா கோட்டை, அதே மாதிரி டான்னா வெடிகாலம்புற பொழுதுன்னு அர்த்தம். சரி, இந்த அட்டாக்குக்கு ஆப்போசிட் என்னங்க? டிஃபெண்ட். டிஃபெண்ட்னா என்ன? யாருக்காவது ஆதரவா பேசுறது அல்லது இருக்கிறது. லெட்ஸ் இன் எக்ஸாம்பிள். குற்றம் சாட்டவருக்கு ஆதரவா பேசுறதுக்கு அவருக்கு ஒரு வழக்கறிஞர் இருக்கிறாரு. the accuser has a lawyer to defend him. the accuser has a lawyer to defend him. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்? நம்பர் 3 இக்னோர், நோட்டீஸ். இக்னோர்னா என்ன? புறக்கணிக்கிறது, அலட்சியப்படுத்துறது, கண்டுக்காம விடுறது. நோட்டீஸ்னா கவனிக்கிறது. லெட்ஸ் இன் எக்ஸாம்பிள். இந்த பிரச்சனைக்கு சிறந்த தீர்வு என்ன தெரியுமா? இந்த பிரச்சனையை கண்டுக்காம விடுறது தான், புறக்கணிக்கிறது தான், இந்த பிரச்சனையை அலட்சியப்படுத்துறது தான். the best solution is to ignore this problem. the best solution is to ignore this problem. அடுத்தது என்ன? நோட்டீஸ். நோட்டீஸ்னா என்ன? கவனிக்கிறது. லெட்ஸ் இன் எக்ஸாம்பிள். சுவத்துல இருக்கிற அந்த சின்ன வெடிப்பை அவ கவனிச்சா. she noticed a small crack in the wall. she noticed a small crack in the wall. நல்லா கவனிங்க. crack அப்படின்னா வெடிப்புன்னு அர்த்தம். நம்பர் 4 கேதர். அதுக்கு ஆப்போசிட் என்ன? ஸ்கேட்டர். கேதர்னா என்ன? மக்கள்லாம் வந்து ஒரு இடத்துல ஒன்னா குழுமுறது அல்லது நிறைய பொருட்களை ஒரே இடத்துல ஒன்று சேர்க்கிறது. சரி, ஃபர்ஸ்ட் வந்து கேதருக்கு ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். விபத்து நடந்த அந்த இடத்துல சீக்கிரமாவே ஒரு கூட்டம் கூடிடுச்சு. a crowd gathered at the scene of the accident. a crowd gathered at the scene of the accident. அடுத்தது என்ன? ஸ்கேட்டர். ஸ்கேட்டர்னா வாரி இறக்கிறது அல்லது செதற அடிக்கிறதுன்னு அர்த்தம். லெட்ஸ் இன் எக்ஸாம்பிள். உன்னோட பணத்தை எல்லா இடத்துலையும் வாரி இறக்காத, செதற விடாத. டோன்ட் ஸ்கேட்டர் யுவர் மணி அரவுண்ட். டோன்ட் ஸ்கேட்டர் யுவர் மணி அரவுண்ட். நெக்ஸ்ட் பார்க்க போறோம். நம்பர் 6 ரா. அதுக்கு ஆப்போசிட் என்ன? குக்டு. ரான்னா சமைக்கப்படாத அல்லது பச்சையான. குக்டுனா நமக்கே தெரியும், சமைத்த. முதல்ல ராவுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒரு சில பேர் வந்து மீனை வந்து பச்சையாவே சாப்பிடுவாங்க, சமைக்காமலே பச்சையாவே சாப்பிடுறாங்க. some people eat raw fish. some people eat raw fish. அடுத்தது என்ன? குக்டு, சமைத்த. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இந்த கேரட்ஸை வந்து போதுமான அளவு சமைச்சிருக்கமா? are these carrots cooked enough? are these carrots cooked enough? my dear viewers, opposite pairs of words. இந்த லெசன் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நாங்க நம்புறோம். மீண்டும் அடுத்த பாடத்தில் சந்திப்போம். தேங்க்யூ.